ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு புதுமை சமையல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஹோம்மேட் ஷாம்பு வந்து எப்படி வீட்டிலேயே ரொம்பவே ஈஸியான முறையில் ரெடி பண்ணுறது அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். நிறைய காசு கொடுத்து கெமிக்கல் நிறைந்த ஷாம்பை வந்து நம்ம வாங்கி யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோங்க. அதனால் முடி உதிர்வு, பொடுகு பிரச்சனை, இது மாதிரி நிறைய நரமுடி பிரச்சனை, நிறைய பிரச்சனைகள் வந்து வருது. நம்ம வீட்டிலே இயற்கையான முறையில் நம்ம ஷாம்பு ரெடி பண்ணி யூஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா அந்த எந்த ஒரு பிரச்சனையுமே நமக்கு வராதுங்க. வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஓகே, வாங்க இந்த சூப்பரான வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம ஷாம்பு ரெடி பண்ணுறதுக்கு தேவையான பொருட்கள்லாம் பார்த்துடலாங்க. இது பார்த்தீங்கன்னா சீயக்காய்ங்க. நான் இன்றைக்கி சொல்லியிருக்க எல்லா பொருட்களுமே நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும், ஈஸியாகவே கிடைக்குங்க, நம்ம வாங்கிக்கலாம். இப்போ நான் எடுத்துருக்கிறது பார்த்தீங்கன்னா சீயக்காய் வந்து ஒரு 100 கிராம் அளவுக்கு எடுத்துருக்கேங்க. அதே போல் அதே அளவில் வந்து அடுத்து நான் எடுத்துருக்கிறது பார்த்தீங்கன்னா பூந்தி கொட்டைங்க. இதுவுமே வந்து 100 கிராம் அளவில் எடுத்துருக்கேன். ரெண்டுமே சம அளவில் எடுத்துக்கோங்க. அடுத்து பாதாம் பிசினில் வந்து ஒரு சின்ன துண்டு, 2 துண்டு அளவுக்கு நான் சேர்த்துருக்கேன் பாருங்கள். இந்த அளவுக்கு சேர்த்தா போதும். இப்போ அடுத்ததாக வந்து நம்ம ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கோங்க, சின்ன ஜார் எடுத்துக்கோங்க. இப்போ இதில் வந்து நம்ம சீயக்காயை வந்து சேர்த்துடலாங்க. சேர்த்துட்டு பவுடர் பண்ணிட்டு வந்துடலாம். ரொம்ப ஃபைன் பவுடராக ஆக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை. கொஞ்சம் குறப்பாக இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம பவுடர் பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் பவுடர் பண்ணிட்டு வந்துட்டேங்க. இந்த அளவுக்கு இருந்தால் கூட போதும். இப்போ இதை வந்து ஒரு பாக்ஸில் போட்டு நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. நான் வந்து இன்றைக்கி கொஞ்சமான குவான்டிட்டியில் தான் ரெடி பண்ணியிருக்கேன். நீங்கள் அதிகமான குவான்டிட்டியில் ரெடி பண்ணுறீங்கன்னா எந்தெந்த அளவுகள் சேர்க்கணும் அப்படிங்கிறத நான் வீடியோ லாஸ்ட்டில் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு இதை வந்து ஒரு பாக்ஸில் போட்டுட்டு இதுலேருந்து வந்து ஒரு பவுலில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து சீயக்காய் பொடி வந்து எடுத்துக்கோங்க. இப்போ இதில் நம்ம தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கணுங்க. கொஞ்சமாக அது முழுகிற அளவுக்கு தண்ணி விட்டால் போதும், ரொம்ப அதிகமாக சேர்க்கணும்னு அவசியம் இல்லை. அடுத்து பார்த்திங்கன்னா பூந்தி கொட்டையை வந்து நம்ம அப்படியே சேர்க்க போகிறது இல்லைங்க. ஏன்னா நம்ம சீயக்காய் வந்து கொஞ்சமாக தான் சேர்த்துருக்கோம். அதனால் இந்த அளவுக்கு ஒரு 8லேருந்து 9 பூந்தி கொட்டைகள் வந்து சேர்த்தா போதும். இப்போ இதை மூழ்கிற அளவுக்குமே தண்ணி ஊற்றி இதையுமே ஊற வச்சுக்கலாம். அடுத்து நம்ம ஊற வைக்க வேண்டியது பாதாம் பிசினுங்க. பாதாம் பிசினா சின்ன துண்டு 2 துண்டு எடுத்துருக்கேன். அதையுமே தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கலாம். இப்போ இது 3மே வந்து நம்ம முதல் நாள் இரவே, நம்ம மறுநாள் வந்து தலை குளிக்க போகிறோம் அப்படின்னா முதல் நாள் இரவே வந்து இதை 3மே வந்து ஊற வச்சுருங்க. அடுத்து இந்த ஷாம்புக்கு நமக்கு தேவைப்படுறது பார்த்திங்கன்னா செம்பருத்தி பூவும் இலையுங்க. உங்களுக்கு எவ்வளோ செம்பருத்தி பூ கிடச்சாலுமே நீங்கள் இதுக்கு யூஸ் பண்ணிக்கலாங்க. நல்லாவே வந்து ஷைனிங் கொடுக்கும் முடிக்கு. இந்த அளவு தான் அப்படின்னு சொல்லிட்டுலாம் இல்லைங்க, உங்களுக்கு எவ்வளோ கிடைக்குதோ அவ்வளோ வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து ஒரு 2 ஃப்ரெஷ்ஷான செம்பருத்தி பூ இருந்துச்சு. மற்றதெல்லாம் வந்து முதல் நாள் பூத்த பூலாம் வந்து கொட்டி இருந்துச்சுங்க கீழே. அதையுமே நான் வந்து எடுத்துக்கிட்டேன். அதையுமே நம்ம தூக்கி போட வேணாம், அதையுமே நம்ம ஷாம்புக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த செம்பருத்தியில் சென்டரில் ஒரு இதழ் மாதிரி இருக்குது பாருங்கள், அதை வந்து எடுத்துருங்க. அதே போல் பேக் சைடு வந்து காம்பு பகுதி இருக்குது பாருங்கள், அதையுமே எடுத்துகிட்டு இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சு எல்லாத்தையும் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. அடுத்து ஒரு பாத்திரம் வச்சுக்கோங்க. இதில் வந்து நம்ம முதல் நாள் இரவு ஊற வச்சோம் பாருங்கள், பூந்தி கொட்டை சீயக்காய், அது 2 மட்டும் இதில் ஆட் பண்ணிக்கோங்க. அந்த தண்ணியோடையும் சேர்த்துக்கோங்க. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு அந்த பாத்திரத்தை வச்சு கொதிக்க விட்டுக்கலாங்க. கொதிக்க போகிறதுக்கு முன்னாடி ஒரு ஸ்பூன் அளவுக்கு ரோஸ்மெரி லீவ்ஸ் வந்து சேர்த்துக்கோங்க. இதுவுமே நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும். இப்போ இது 3த்தையுமே சேர்த்து ஒரு 5 மினிட்ஸ் வந்து கொதிக்க விட்டால் போதுங்க. ரொம்ப நேரம் கொதிக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இது முழுமையாக வந்து ஆற விட்டுணுங்க. கொஞ்சம் கூட சூடு இருக்கக்கூடாது. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், இது நல்லா ஆறிடுச்சு. இப்போ இந்த இதில் வந்து பூந்தி கொட்டை இருக்குது பாருங்கள், அது உள்ளே வந்து விதை இருக்குங்க, கருப்பு கலரில். இந்த மாதிரி இதை வந்து நம்ம தனியாக எடுத்துடலாங்க. இது நல்லா வெந்திருக்கு அப்படிங்கிறதுனால ஈஸியாக வந்து அது உள்ள விதையை வந்து ரிமூவ் பண்ணிடலாம். விதை எல்லாத்தையுமே எடுத்த பிறகு கையை வச்சு இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு விட்டு கொடுங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு முடியுதோ அந்த அளவுக்கு நல்லா பிசையணுங்க. பிசைய பார்த்தீங்கன்னா அந்த பூந்தி கொட்டையை வந்து அப்படியே நல்லா நுரைச்சிட்டு வருங்க இந்த மாதிரி. இப்போ அடுத்ததாக இதை வந்து ஒரு வடிகட்டி வச்சு நம்ம ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாங்க. ஃபஸ்ட்டு இந்த மாதிரி வடிகட்டி எடுத்துட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் வந்து நுரை வந்து அதில் நிறையவே இருக்குங்க. அதனால் மறுபடியும் கொஞ்சமாக தண்ணி விட்டு மறுபடியும் அலசி விட்டு இந்த மாதிரி வடிகட்டி எடுத்துக்கலாம். பாருங்கள் எவ்வளோ நுரைச்சி வருது பாருங்கள். இதுதாங்க நம்ம ஷாம்புக்கு வந்து இயற்கையான வந்து நுரை கொடுக்கக்கூடியது. இப்போ பார்த்தீங்கன்னா நான் எல்லாத்தையுமே வடிகட்டி எடுத்து வச்சுட்டேங்க. அடுத்ததாக வந்து இன்னொரு பாத்திரத்தில் வடிகட்டி வச்சு நம்ம பாதாம் பிசின் ஊற வச்சுருந்தோம் பாருங்கள், அதை வந்து இந்த மாதிரி நல்லா வடிகட்டி எடுத்துக்கணுங்க. கொஞ்சம் கூட அதில் தண்ணி இருக்கக்கூடாது. இப்போ இந்த பாதாம் பிசினை ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக நமக்கு தேவைப்படுறது வந்து கற்றாழைங்க. இந்த சைஸில் வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இதோட 2 பக்கம் அந்த முள் இருக்கும் பாருங்கள், அதை கட் பண்ணிவிட்டு மேலே உள்ள பீஸை வந்து கட் பண்ணி எடுத்துகிட்டு தண்ணியில் நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. கற்றாழையை பொறுத்த வரைக்கும் கற்றாழை வந்து நம்ம டைரெக்டாக அப்படியே யூஸ் பண்ணக்கூடாது. நம்ம கற்றாழை கட் பண்ணோன்னா அதில் எல்லோ கலர் மாதிரி ஒரு ஜெல் மாதிரி வரும். அதெல்லாம் போன பிறகு இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு தண்ணியில் வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தாங்க நம்ம ஜெல்லை வந்து எடுக்கணும். இந்த மாதிரி ஒரு ஸ்பூனோ கரண்டி வச்சு எடுத்திங்கன்னா ஈஸியாக வந்து
ரிமூவ் ஆகி வந்துருங்க அதுலேருந்து. அடுத்து லாஸ்ட்டாக நம்ம செம்பருத்தி பூவும் இலையும் வாஷ் பண்ணி வச்சுருந்தோம் பாருங்கள், அதையுமே இது கூட சேர்த்துட்டு நல்ல ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துடணுங்க. இந்த மாதிரி இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு க்ரீம் மாதிரி நமக்கு கிடச்சிருக்கு பாருங்கள். இப்போ இதை வந்து நம்ம அந்த பூந்திக்காய் சீயக்காய் தண்ணியோட நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. எனக்கு வந்து இது கொஞ்சம் மிக்ஸ் பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருக்கிறதுனால நான் வேறு ஒரு பவுலுக்கு மாற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறேன். அவ்வளோதாங்க, நம்மளோட ஷாம்பு வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். நான் மிக்ஸ் பண்ணி முடிச்சுட்டு உங்கள்கிட்ட காட்டுறேன் பாருங்கள், எந்த அளவுக்கு சூப்பராக நம்ம கடையில் வாங்குகிற ஷாம்பு மாதிரியே இருக்குது பாருங்கள். அதாவது ஒரு க்ரீமியாக பார்க்குறதுக்கு அந்த நுரைத்தன்மையோடு நல்லா இருக்குது பாருங்கள் பார்க்கவே. இப்போ இதை நம்ம ஒரு ஷாம்பு பாட்டிலையோ இல்லை வாட்டர் பாட்டிலையோ கூட நம்ம ஊற்றி வச்சுக்கலாங்க. ஆனால் ஏர்டைட்டாக காற்று போகாத மாதிரி ஊற்றி வச்சுக்கோங்க. இப்போ நான் ஒரு பழைய ஷாம்பு பாட்டிலை வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதில் வந்து நான் ஃபில் பண்ணிக்கிறேங்க. எனக்கு வந்து இந்த பாட்டிலில் ஒரு பாட்டில் ஃபுல்லாக ஆகிட்டு மறுபடியும் வந்து இன்னொரு பாட்டிலுக்கும் வந்து எனக்கு வந்து இருக்குது. இப்போ இந்த ஹோம்மேட் ஷாம்பு வந்து நம்ம கடையில் வாங்குகிற ஷாம்பு மாதிரி கொஞ்சமாக யூஸ் பண்ணாவே நிறைய நுரெல்லாம் வராதுங்க. கொஞ்சம் அதிகமான குவான்டிட்டியில் வந்து நம்ம யூஸ் பண்ணணுங்க, அப்போ தான் வந்து நமக்கு நுரை வரும். கடையில் வாங்குகிற ஷாம்பு வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு போட்டாவே நமக்கு நிறைய நுரை வரும். அது ஃபுல்லாக வந்து கெமிக்கல் வந்து ஆட் பண்ணியிருப்பாங்க. ஆனால் நம்ம இந்த ஷாம்புவில் எந்த ஒரு கெமிக்கலுமே வந்து ஆட் பண்ணலைங்க. ஃபுல்லாக வந்து நேச்சுரலாக நம்ம இயற்கையான முறையில் தயாரிச்சிருக்கோம். அதனால் இது கொஞ்சம் அதிகமான குவான்டிட்டியில் நம்ம எடுத்துக்கணுங்க. லாங் ஹேர் உள்ளவங்க வந்து இன்னும் கொஞ்சம் அதிகமாக எடுத்துக்கணும். அந்த மாதிரி உங்கள் ஹேருக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்க. இப்போ இது எந்த அளவுக்கு நுரை வருது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு லைவாகவே காட்டுறேன் பாருங்கள். இந்த அளவுக்கு தாங்க நமக்கு நுரை வரும். நுரை வந்தால் தான் அழுக்கு போகும் அப்படிலாம் கிடையாதுங்க. நமக்கு இந்த ஷாம்பு போடும்போதே உங்களுக்கே தெரியும், நல்லா வந்து இந்த ஷாம்பு அழுக்கு போகுங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் குளித்து முடித்த பிறகு பாருங்கள், உங்களோட ஹேர் வந்து ரொம்பவே ஷைனிங்காக அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்குங்க. பட்டு போல் இருக்கும். நமக்கு ஹேர் ஃபால் ப்ராப்ளம், அதுக்கப்புறம் நரமுடி, பொடுகு பிரச்சனை, இதெல்லாம் கூட இந்த ஷாம்பு வந்து நம்ம தொடர்ந்து யூஸ் பண்ணும்போது நமக்கு வராதுங்க. அடுத்து இந்த ஷாம்பு கூட கண்டிஷனரும் வந்து நம்ம ஹோம்மேடாக எப்படி ரெடி பண்ணலாம் அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் உங்களுக்கு நான் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு தேவைப்பட்டால் இந்த கண்டிஷனருமே நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கலாங்க. ஆனால் வந்து நம்ம இந்த ஷாம்புலேயே வந்து கண்டிஷனர் பொருட்களுமே வந்து நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். அதனால நம்மளுக்கு வந்து தேவைப்படாது. சப்போஸ் வந்து உங்களுக்கு கண்டிஷனர் தேவைப்படுது, கண்டிஷனர் மட்டும் நீங்கள் ரெடி பண்ணுறீங்க அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் கண்டிஷனர் ரெடி பண்ணிக்கோங்க. காசு கொடுத்தெல்லாம் நீங்கள் கடையில் வாங்கவே வாங்காதீங்க. இப்போ இந்த கண்டிஷனருக்கு தேவைப்படுறது பார்த்தீங்கன்னா கற்றாழைங்க. இந்த மாதிரி ஒரு பீஸ் கற்றாழை வந்து ஜெல்லை மட்டும் தனியாக எடுத்து வச்சுக்கிறேன். அது கூட பார்த்தீங்கன்னா செம்பருத்தி பூங்க, உங்களுக்கு எவ்வளோ செம்பருத்தி பூ கிடைக்குதோ அவ்வளோதான் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இது கூடவே வந்து நான் ஊற வச்ச பாதாம் பீசின் ரெண்டு சின்ன துண்டு பாதாம் பீசினை வந்து முதல் நாள் இரவே ஊற வச்சுட்டு அதையுமே வந்து தண்ணியை நல்லா ஃபில்டர் பண்ணிவிட்டு இது கூட சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது நல்லா வந்து ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துடலாங்க. அவ்வளோதாங்க, சூப்பரான கண்டிஷனர் வந்து ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ நான் எடுத்து காட்டுறேன் பாருங்கள், எந்த அளவுக்கு ரொம்பவே க்ரீமியாக அப்படியே வலுவலுப்பாக சூப்பராக இருக்குது பாருங்கள். நம்ம கடையில் வாங்குகிற கண்டிஷனர் போலவே இருக்கும் இதுவுமே. இதை நீங்கள் நார்மலாக ஷாம்பு போட்டு குளித்ததுக்கப்புறம் இந்த கண்டிஷனர் தேய்ச்சிட்டு ஒரு நிமிஷம் 1லேருந்து 2 நிமிஷம் வந்து நம்ம ஊற விட்டுட்டு அதுக்கப்புறம் நார்மல் வாட்டரில் வாஷ் பண்ணோம்னா உங்கள் முடி அப்படியே ஷைனிங்காக பளபளப்பாக இருக்குங்க. இதுக்காக நீங்கள் அதிகமாக காசு கொடுத்து கடையில் வாங்கணும் அப்படிங்கிற அவசியமே கிடையாது. அடுத்து இந்த ஹோம்மேட் ஷாம்பை வந்து எப்படி நம்ம ஸ்டோர் பண்ணுறது அப்படிங்கிறதையும் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். இப்போ நான் இந்த குவான்டிட்டியில் ரெடி பண்ணியிருக்கேன் பாருங்கள். இதை வந்து நீங்கள் அப்படியே ஒரு பாட்டிலில் ஊற்றிட்டு இதை அப்படியே வந்து நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிடணுங்க. ஃப்ரிட்ஜில் வச்சு தான் நம்ம வந்து யூஸ் பண்ண முடியும். நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு பாத்திரத்தில் வந்து எடுத்துகிட்டு உங்களுக்கு தேவையானதை எடுத்துகிட்டு ஒரு 10 நிமிஷம் வெளியே வச்சிங்கன்னா அதோட சில்னஸ் வந்து குறைஞ்சிருங்க. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஹேர் வாஷ் பண்ணிக்கலாம். இப்படி வந்து நீங்கள் 1 வீக் வரைக்கும் மட்டும் இதை வந்து நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ணிக்கலாங்க. அப்படி இல்லை இதை வந்து நான் நிறைய குவான்டிட்டியில் ரெடி பண்ணி வெளியே வச்சு யூஸ் பண்ணணும் அப்படின்னா பயோனிசம், அதாவது சிட்ரிக் பயோனிசம் அப்படின்னு வந்து கடைகளில் கிடைக்குங்க. மெடிக்கல் ஷாப்பில் கிடைக்கும். அப்படி இல்லைனா சில ஆன்லைனில் வந்து அவைலபிளாக இருக்குங்க. எனக்கு நான் தேடி பார்த்ததில் அது கிடைக்கல. நீங்கள் வந்து தேடி பார்த்தா உங்களுக்கு கிடைச்சா வந்து வாங்கிக்கோங்க. அந்த சிட்ரிக் பயோனிசமை கொஞ்சமாக நம்ம இதில் சேர்த்து வைக்கும் போது நமக்கு வந்து வெளியே வச்சாலுமே அது வந்து 1-2 மாதத்துக்கு வந்து கெட்டு போகாமல் இருக்குங்க. என்னை பொறுத்த வரைக்கும் நான் எது பெஸ்ட்டு அப்படின்னு சொல்லுவேன்னு பார்த்தீங்கன்னா வீக்லி ஒன்ஸ் வந்து நீங்கள் கொஞ்சம் வந்து அழுப்புப்படாமல் இந்த மாதிரி நம்ம ஃப்ரெஷ்ஷாக வந்து ரெடி பண்ணி யூஸ் பண்ணிக்கலாங்க. அது வந்து நமக்கு இன்னுமே நல்ல பெனிஃபிட்ஸ் கொடுக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் சொல்கிற குறிப்புகள் வந்து உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம அதிகமாக கடைகளில் காசு கொடுத்து கெமிக்கல் ஷாம்பு வந்து வாங்கி யூஸ் பண்ணாமல் நம்ம ஹோம்மேடாக ரெடி பண்ணி யூஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா நம்ம ஹேர் சம்மந்தமான எந்த ஒரு ப்ராப்ளமே நமக்கு வராமல் இருக்குங்க. அதே சமயம் பார்த்திங்கன்னா நம்ம ஹேர் வாஷ் பண்ண பிறகு நம்ம ஹேர் வந்து ரொம்பவே ஸ்மூத்தாக சில்கியாக இருக்குங்க. அதாவது பட்டு போலன்னு சொல்லுவாங்களோ அந்த மாதிரி இருக்குங்க. அடுத்து இன்னொன்று முக்கியமான விஷயம் பார்த்திங்கன்னா குழந்தைங்களுக்குலாம் வந்து சில பேருக்கு முடி வந்து லாங்காக இருக்கும் போது சிக்கு எடுக்கிறதுக்கு வந்து ரொம்பவே சிரமமாக இருக்குங்க. நீங்கள் இந்த மாதிரி
ஷாம்பு ரெடி பண்ணி யூஸ் பண்ணும்போது அந்த சிக்கு எடுக்கிற ப்ராப்ளம் வந்து இருக்காதுங்க. முடி வந்து நல்லா வலுவலுப்பாக இருக்கிறதுனால சிக்கு வந்து விழுகாதுங்க. இதுவுமே இதில் வந்து ஒரு பெனிஃபிட்டுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் கொடுத்துருங்க. இது போல் நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் தெரிஞ்சுக்க நம்ம புதுமை சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் வந்து மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.